ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மிக விரைவில் ஆரம்பிக்க போவதாக தகவல் ஒன்று வந்திருக்கிறது. இந்த முறை ரணில் விக்ரமசிங்க என்னதான் செய்ய போறார் அது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த முதன்மை செய்தியுடன் சேர்த்து மேலும் பல செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் உதய கம்மன் பில தொடர்பாக ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி 2025 ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் தன்னுடைய கரிசனையை வெளியிட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் இப்போ இலங்கையில் தங்கி நிற்கணும். ஏனென்று சொன்னால் இந்த GSP+ வரிச்சலுகை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற GSP+ வரிச்சலுகைக்கான காலம் 2027ஆம் ஆண்டோட முடியுது. எனவே அது புதுப்பிக்கப்படணும். அப்போ புதுப்பிக்கப்படணும் என்று சொன்னால் நிறைய ஆய்வுகள் செய்வினம், சொன்னதெல்லாம் செய்திருக்காண்டு பார்ப்பினம், ஐரோப்பிய ஒன்றியத்தால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் செய்வினம் தானே. அதற்காக வந்திருந்த குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்தித்து உரையாடி இருந்தது. அதுக்கு பிறகு 2 தரப்பாலையும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. GSP+ வரிச்சலுகை சம்பந்தமாக சாதகமான முடிவு வரும், சாதகமான முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி. எனவே மீண்டும் ஒரு தடவை இலங்கை அரசாங்கத்துக்கு GSP+ வரிச்சலுகை கிடைக்கத்தான் போகுது, அதில் மாற்றம் இல்லை. இருந்த போதிலும் கூட ஜனாதிபதியோட கதைக்குள்ள அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது சம்பந்தமாக தங்களுடைய அக்கறையை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும் என்றது இந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. 2017ஆம் ஆண்டில் இருந்து இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்குது, நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போகிறோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த வரிச்சலுகையை பெறக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே 2017ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கைக்குள்ள இந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு சரியான முன்னேற்றம் இருக்கையில் அப்போ இந்த முறை எப்படி வரிச்சலுகையை நீடிக்கணும் என்று சொன்னால், இப்போ இலங்கை அரசாங்கம் இது ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கு தானே. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வரத்துக்கு ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கணும். எனவே அந்த ஒரு ப்ரோக்ரஸ், அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்த்து வரிச்சலுகையை சாதகமான முறையில் நாங்கள் ஆய்வு செய்வோம் என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது சம்பந்தமாக தங்களுடைய அக்கறையை வெளிப்படுத்தினார்கள் என சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் ஆன்லைன் சேஃப்டி பில் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்நிலை காப்பு சட்டம், அது குறித்தும் தங்களுடைய அக்கறையை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிகாரிகள் வெளிப்படுத்தினார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க போகின்றன. அதற்குரிய முக்கியமான காரணம் IMFனுடைய அழுத்தம். அப்போ இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கிறது சம்பந்தமாக IMFக்கு என்ன அக்கறை இருக்குது? IMF அழுத்தம் கொடுக்கணும் என்று சொன்னால் IMF இலங்கைக்கு கடன் கொடுத்துருக்குது. எனவே கடனை கொடுத்து போட்டு சும்மா இருப்பினமா இல்லை, அந்த கடனை திருப்பி வசூலிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன ஐடியாக்கள் கொடுக்கலாம்னு சொல்லி ஏதாவது ஐடியாக்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்பினோம். ஏன்னு சொன்னால் இப்போ இலங்கை அரசாங்கம் சும்மா வாயால் சொல்லுவினோம், கடனை நாங்கள் திருப்பி தருவோம், வட்டியை நாங்கள் திருப்பி தருவோம் என்று சொல்லி. அப்படி இலங்கை அரசாங்கம் சொன்னாலுமே கூட IMF அதை நம்பாது. IMF என்ன செய்ய மாட்டோம்னா தனக்கென்ற ஒரு குழுவை வச்சுக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டே இருப்பினோம். இலங்கை அரசாங்கம் எதை நோக்கி போகுது, பொருளாதாரம் எதை நோக்கி போகுது, வளருதா, இந்த வருடம் இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அடுத்த வருஷம் இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு IMFனுடைய கடனை திருப்பி கட்டுறதுக்குரிய தகுதி இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கா, அது அவர்களால் முடியுமா என்று சொல்லி நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பினோம். அப்படி ஆய்வுகள் செய்கிறது மட்டும் இல்லாமல் சில பரிந்துரைகளும் கொடுப்பினோம். வரிகளை அதிகரிங்கோ, இந்த கட்டணத்தை அதிகரிங்கோ, அப்படி செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதனூடாக வருமானத்தை எடுத்து தாங்கள் காசை திருப்பி எடுக்கணும்ன்றதுக்காக. எனவே அந்த அடிப்படையில் IMF சொல்லி இருக்குது இலங்கையினுடைய மின்சார கட்டணத்தை அதிகரிக்க சொல்லி. அதுக்கு இலங்கை அரசாங்கமும் ஒத்துக்கொண்டிருக்குது. எனவே IMF காசு வாங்கின காரணத்தால் IMF சொல்றதுக்கு தலையாட்டத்தான் வேணும், அதுக்கு வேற வழியே இல்லை. அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, ஒரு குடும்பம் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்குது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செய்தியை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட ஒரு விஷயம்தான்.
என்னென்னா ஒட்டு சுட்டான் புதுக்குடியிருப்பு ரோட் இருக்குல்லோ, அந்த ரோட்டில் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் வந்து தரிக்கப்பட வேண்டிய மரம். ஏன்னு சொன்னால் அந்த மரத்துக்குரிய கால அளவு வந்து முடிஞ்சுது, அது உட்க ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்குது. எனவே அந்த மரத்தை வந்து தரித்து அந்த இடத்துலேருந்து அகற்றணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வீதியால் போயிட்டு வர மக்களுக்கு வந்து அது ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி ஆர்டிடி திணைக்களம் வந்து கனகாலமாக அது வேண்டுகோள் வைக்கப்பட்டதான் பொதுமக்களால். அதுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட சொல்லியிருக்கணும் இந்த மரத்தை வந்து தரிக்க சொல்லி. அந்த ஒப்பந்தக்காரர் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் மரத்தை வந்து தரிச்சிருக்கணும். எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாமல் வீதியால் போயிற்கொண்டு வாராக்களுக்கு தெரியாது இங்கே ஒரு மரம் ஒன்று தரிக்கப்படுதுன்னு சொல்லி அப்படி தரிச்சு கொடுக்கல மரம் திடீரென்று ரோட்டுக்கரையில் விழுந்து அந்த பக்கத்தால் போய்க்கொண்டு ஒரு காருக்கு மேலே அந்த கார் வந்து சேதமடைஞ்சிருக்குது. ஒரு 2-3 செகண்டில் தப்பி இருக்கணும் அந்த காரில் போனாக்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மரம் வந்து காருக்கு மேலேயே விழுந்து அந்த காரில் போனாக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தொன்று ஏற்பட்டிருக்கும். நல்ல வழியாக கார் வந்து சேதமடைஞ்சு அதோட அந்த சம்பவம் முடிஞ்சுது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய, மிகவும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயல்பாடு. ஒரு ரோட்டுக்கரையில் இவ்வளோ உயரமான ஒரு மரத்தை தரைக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த விதமான அறிவித்தல் பலகை, ரோட்டில் போன பயணிகளுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படலை, எதுவுமே இல்லாமல் திடீரென்று போயிட்டு மரத்தை தரைச்சு கீழே விழுத்தினா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம், எவ்வளவு ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். என்ன, ஒரு மரத்தை நீங்கள் தரைக்க போறீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து அதில் இருந்து நிறைய தூரத்துக்கு அங்கால வந்து அறிவித்தல் பலகை போடணும், அதில் ஒரு ஆள் நின்று போற வர வாகனங்களை வந்து ரெகுலேட் பண்ணணும், அப்படி எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும். ஒரு மரத்தை வந்து தரைக்கக்குள்ள அந்த மரம் எவ்வளவு நீளத்தில் எவ்வளவு நேரத்தில் வந்து ரோட்டுக்கரையில் விழும், எந்த இடத்துல வந்து விழும், எவ்வளவு நீளத்துக்கு அது ரோட்டில் இடத்தை பிடிக்கும் என்று சொல்லி ஒரு அளவு இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி போட்டு தானே மரத்தை தரைக்கணும். சும்மா கொண்டு போயிட்டு கொத்துறதா மரத்தை கொண்டு இல்லையேன்னு. எனவே இந்த சம்பவத்தில் வந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் பொறுப்புணர்வு இல்லை, அவ்வளவுதான். மக்கள் மேலே விழுந்தாலும் சரிதான், மக்கள் செத்தாலும் சரிதான், அதை பற்றி அக்கறையே இல்லை. நாங்கள் எங்கட பாட்டுக்கு வேலை செய்வோம் என்று சொல்லி பொறுப்பு இல்லாமல் வேலை செய்திருக்கணும். இங்கே வெளிநாட்டை உதாரணம் காட்டி கதைக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து நிற்க வேண்டாம். வெளிநாடுகள் எல்லாம் அப்படித்தானே. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ரோட்டால் போகிறீங்க, ரோட்டில் ஒரு கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தால், ஒரு சின்ன இடத்துல ஒரு கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தாலே சுத்த வர 4 கோன் வைப்பாங்க, அதுக்கு ஒரு போர்டு வைப்பாங்க, இந்த இடத்துல தண்ணி இருக்குது கவனம் என்று சொல்லி. அங்கே பார்த்தா தண்ணியே பெருசாகவே இருக்காது, அது ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுவும் இந்த அண்டர் கிரவுண்டில் இறங்கி நாங்கள் ட்ரெயின் எடுக்க போவோம் இல்லை, போகிற வழியில் சில தண்ணி ஏதாவது கசிஞ்சு அல்லது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே அதுக்கு போர்டு வச்சு அதுக்கு பெரிய ஆலவட்டம் எடுத்து இருப்பினம் தானே. ஏன்னு சொன்னால் பொதுமக்களோட பாதுகாப்புல அவ்வளவு அக்கறையா இருப்பினோம். இப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்க என்ன பெரிய பணக்கார நாடா, நாங்க என்ன பெரிய வல்லரசா என்றெல்லாம் கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம், ஒரு மரத்தை தரிக்கிறதுக்கு 4 கோன் வைக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு வல்லரசா இருக்கணும், அதுக்கு எதுக்கு பணக்கார நாடா இருக்கணும், அவசியம் இல்லைன்னு. அதுக்கு தேவை வந்து மக்கள் மேல அக்கறை, சமூக பொறுப்புணர்வு, அது மட்டும்தான் தேவையே தவிர வேற எந்த விதமான இதுவும் தேவையில்லை. எனவே இந்த செயல் வந்து மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது. இதற்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து அறிவுறுத்தல் சரியா கொடுக்கணும். பாதுகாப்பு தான் மிக முக்கியம், உயிர் தான் முக்கியம், அதுக்கு பிறகுதான் மிச்சம் எல்லாமே தானே. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்ய போறாராம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. என்ன செய்ய போறார் என்று பார்க்கறதுக்கு முதல் அவர் வந்து பேரளவில் தான் முன்னாள் ஜனாதிபதி, ஆனால் செய்கிற செயலை பார்த்தா ஏதோ தான் இப்போ நாட்டினுடைய ஜனாதிபதி மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தலையிட்டு கொண்டிருக்கிறார், நிறைய அறிக்கைகளை விடுறார். போன முறை போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ரணில் விக்ரமசிங்க வந்து சும்மாவே இருக்கிறார் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று செய்துகொண்டே இருக்கிறார். அவருடைய மாஸ்டர் பிளான் தான் என்ன என்று சொல்லி போன முறை போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது. ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு போகிறாராம். அதுவும் சும்மா போகாமல் சில முக்கியமான பொருளாதார அறிஞர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஒரு டீமாக வந்து அமெரிக்காவுக்கு போகிறாராம். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வரி விதிச்சிருக்கல்லோ, அந்த வரி சம்பந்தமாக கதைக்க போகிறாராம். தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு யார் யாரோடலாம் கதைக்க முடியுமோ, எந்தெந்த கதவுகளை போய் தட்ட முடியுமோ அதை போய் தட்ட போகிறாராம் ரணில் விக்ரமசிங்க. இப்போ எங்களுக்கு ஒரு குழப்பம் கொண்டு வரும், நாட்டில் வந்து யார் தான் ஜனாதிபதி, யார் தான் நாட்டை வந்து ஆட்சி செய்கிறது. ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு பக்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய ஒரு குழு வந்து போய் சந்திச்சுட்டு வந்துட்டுது. அவர்கள் வந்து சாதகமான முடிவு தங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்போ எதுக்கு ரணில் விக்ரமசிங்க போறார், இப்போ எதுக்கு அதை பற்றி கதைக்க போறார்? அப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போ ஜனாதிபதி, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க இப்போ கொஞ்ச காலமாகவே வந்து ஏதோ ஒன்றை மாற்றி செய்து தான் இருக்கார். சாமர சம்பத்துக்கு ஆதரவாக கதைக்கிறார், அந்த அறிக்கையை விடுறார், இந்த அறிக்கையை விடுறார். இப்போ பார்த்தா அமெரிக்காவுக்கு போகிறாராம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. எப்போ போகிறார், எத்தனாம் தேதி போறார் என்று சொல்லி முழுமையான விவரங்கள் இன்னும் வெளிவரையில, இனி போன அப்புறம் தான் தெரியும். எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஒவ்வொரு நாள்
நாளுமே வந்து ஊடகங்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பேர் வந்து தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய போகிறார் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதியாக பெறப்போகிறோம் என்று வர சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உதய கமன் பில அவர்களை பற்றின ஒரு கேலி சித்திரம். என்னென்னு சொன்னால், கிட்டல்ல வந்து கண்டியில் தலதா மாளிகையில் திருவிழா நடந்தது தானே. அப்போ அதுக்கு வந்து நிறைய பக்தர்கள் உல்லாச பயணிகள் எல்லாரும் போய் பார்த்து கண்டி நகரமே வந்து குப்பையாக போனது தானே. அந்த குப்பைகளை அகற்றத்துக்கு 2-3 நாள் சென்றது தானே. அது சம்பந்தமாக உதய கமன் பில ஒரு கருத்து சொல்லி என்னென்னு சொன்னால், இந்த கண்டியில் தேங்கியிருந்த குப்பைகளையே உங்களால் அகற்ற முடியலை என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், இந்த குப்பைகளையே உங்களால் அகற்ற முடியலை, நீங்கள் எப்படி நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு எப்படி நாட்டில் வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவீங்கள், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள். அதாவது உங்களால் குப்பைகளையே அகற்ற முடியலை என்று சொல்லி நக்கலா சொல்லியிருந்தவர் உதய கமன் பில அவர்கள். எனவே அது சம்பந்தமாகத்தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதய கமன் பில ஒரு தள்ளு வண்டியில் 2 குப்பை மூட்டையை தூக்கி கட்டி கொண்டு போகிறார். 2 பெட்டிய குப்பை மூட்டை. ஒன்று வந்து மஹிந்தவின் குப்பைகள், மற்றது வந்து கோத்தபாய ராஜபக்சவினுடைய குப்பைகள் என்று சொல்லி அந்த 2 பேற்ற குப்பைகளையும் இவர் தள்ளி கொண்டு போகிறார். எனவே நீங்களே வந்து அடுத்தாக்கள குப்பைகளை காவி கொண்டு போறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு கருத்து என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.